மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று இரண்டாவது நாளாக பார்வையிட்டு ஆய்வு நடத்த உள்ளனர். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பார்வையிட தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையிலான மத்திய குழுவினர் தமிழகம் வந்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் மத்திய குழுவினர் இரு பிரிவுகளாக பிரிந்து ஆய்வு மேற்கொண்டனர். வடசென்னையின் புளியந்தோப்பு நெடுஞ்சாலை, சிவராவ் சாலை, கணேசபுரம் சுரங்கப்பாதை, ஸ்டீபன்சன் பாலம் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட குழுவினர் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பாதிப்புகள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். தென் சென்னைக்கு உட்பட்ட வேளச்சேரி, ஏஜிஎஸ் காலனி, ராம்நகர், மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குணால் சத்யமூர்த்தி தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் அங்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து தையூர், கண்டிகை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆய்வு நடத்தினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் குணால் சத்யார்த்தி, மாநில அரசின் சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் உயிர் சேதம் பெரிய அளவில் தவிர்க்கப்பட்டுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். We appreciate that the government has responded extremely well. We from the central government are here to appreciate that and help the state government recover as quickly as possible. So we also understand that with the best brains in the country, we are in conversation with the IITs and all the institutions. There is already urban flood management plan, mitigation plan made for the city of Chennai. We are also working with all the other governments in the world to look at a permanent solution to this problem. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.